இசக்கியோட பொண்ணை இங்கேருந்து கூப்பிட்டு போகிறதா இருந்தா அது எனக்கு தெரியாமல் செஞ்சிரு. என் கண்ணு முன்னால் வந்தீங்கன்னா 2 பேரையும் கொன்றுவேன். நாளைக்கு காலையில வர போட்ல இவங்க போயிடுவாங்க ஃபாதர். டவுன் வரைக்கும் கூட நானும் போவேன். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுல்ல. அங்கிருந்து இவங்க ஊருக்கு போற பஸ்ல நான் ஏத்தி விட்டுட்டு வந்துடுவேன். நல்ல விஷயம் தாம்மா. எப்படியோ சுனிதாவுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சுல்ல. அவளுக்கு கீழே இன்னொருத்தையும் இருக்கால. ஜின்சியை பத்தி அல்ஃபோன்சா சிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கேன் ஃபாதர். அங்க ஒரு கான்வென்ட் இருக்கு, அவங்க பாத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ண போற? அது எனக்கு தெரியல ஃபாதர். அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட நீங்களே கேளுங்க. கேட்குறேன். இதுக்கு மேலே லேட் பண்ண வேண்டாம்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். சரி, இங்கே ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம். யாருக்காவது சந்தேகம் வந்துடும். நீங்கள் போங்க. நீ நல்லா வருவோம்மா. கடவுளை நினச்சிக்கோங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. போயிட்டு வாங்க. இவ கையில நான் கொஞ்சம் காசு கொடுத்து விடுறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஜின்சிக்கு லெட்டர் எழுதுனா போதும். சரிங்க. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை அம்மாவோட நினைவு நாள் அன்னைக்கு எங்க இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணணும். எதுக்கு இப்ப தேவையில்லாம அழற? இப்ப நீ சந்தோஷமா இருக்கிற நேரம். சரி, நான் கிளம்புறேன். காலையில பார்க்கலாம். சரி. ஏய், இந்த எடிசன் வந்தானா இங்க? இல்லையே, சாயந்தரமா வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தான். வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் வீடு எங்க? அந்த ஓடை இருக்குல்ல, அது பக்கத்துல தான் அவன் வீடு. அவன் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் அவனை விட மாட்டேன். ஒன்று சொல்லட்டுமானே, பேசாம நம்ம அவன் கூட காம்ப்ரமைஸ் ஆயிடலாமா? ஏன்னா ஒளிஞ்சிருக்க தான் நம்ம இந்த ஊருக்கே வந்தோம். ஏற்கனவே எங்க மேல 5 கொலை கேஸ் இருக்கு. அவன் ஏதாவது பண்ணான்னா அப்புறம் நாங்க மாட்டிப்போம். அதை நான் யோசிக்காம இல்லை. அவனோட காம்ப்ரமைஸா போயிடலாம் தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஊர்க்காரனுங்களுக்கு இது தெரியக்கூடாது. அப்பனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அதுக்கு தான் சொல்றேன். சரி, நீங்க எங்கே இருங்க. சரி. எடிசா, எடிசா, எங்கம்மா உன் அண்ணன்? அண்ணன் இப்பதான் டவுனுக்கு போனாரு. யாருமா அது? எடிசனுக்கு தெரிஞ்சவன். என்னாச்சு உங்களுக்கு? அம்மா, 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 எழுந்துருங்க. என்னாச்சு? இவரை சந்திக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இந்த ஆளுக்காக தான் நான் இவ்வளோ நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு உங்களை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன்.
என்னப்பா பாட்டில் எடுத்து கையில் வச்சுட்டு இருக்க? யாரை கொல்றதுக்காக? ஆ? இல்ல நீங்க திடீர்னு உள்ள வந்த போது இசைக்கண்ணனுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்கல்ல, அதனால தான் இத. என்னாச்சுண்ணே? யாருமே இல்லாத அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனை போட்டு தள்ளுறதுக்கு நான் ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன். அவங்க இப்போ வந்துருவாங்க. தங்கராஜ், நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள அவன் என்னை எப்படி கொண்டுவான்? അച്ഛനൊരു മലയുണ്ട് കൈലാസം, അമ്മയ്ക്കൊരു മലയുണ്ട് ഏഴിമല. അച്ഛനൊരു മലയുണ്ട് കൈലാസം, അമ്മയ്ക്കൊരു മലയുണ്ട് ഏഴിമല. ഏട്ടനൊരു മലയുണ്ട് പഴനിമല, എൻ അയ്യപ്പന്റെ മലയാം ശബരിമല. ഏട്ടനൊരു മലയുണ്ട് പഴനിമല, അയ്യപ്പന്റെ മലയാം ശബരിമല. അച്ഛന്റെ വസ്ത്രം പുലിത്തോല്, അമ്മയുടെ വസ്ത്രം പീതാംബരം. അച്ഛന്റെ വസ്ത്രം പുലിത്തോല്, അമ്മയുടെ വസ്ത്രം പീതാംബരം. ഏട്ടന്റെ വസ്ത്രം കാവി വസ്ത്രം, എൻ അയ്യപ്പന്റെ വസ്ത്രം കറുത്ത വസ്ത്രം. ഏട്ടന്റെ വസ്ത്രം കാവി വസ്ത്രം, എൻ അയ്യപ്പന്റെ വസ്ത്രം കറുത്ത വസ്ത്രം. സ്വാമി ശരണം ശരണമപ്പ, അയ്യപ്പ ദൈവമേ ശരണമപ്പ. അച്ഛന്റെ കഴുത്തിൽ രുദ്രാക്ഷമാല, അമ്മയുടെ കഴുത്തിൽ നവരത്നമാല. അച്ഛന്റെ കഴുത്തിൽ രുദ്രാക്ഷമാല, അമ്മയുടെ കഴുത്തിൽ നവരത്നമാല. ഏട്ടന്റെ കഴുത്തിൽ ജപമാല, എൻ അയ്യപ്പന്റെ കഴുത്തിൽ തുളസിമാല. ഏട്ടന്റെ കഴുത്തിൽ ജപമാല, എൻ അയ്യപ്പന്റെ കഴുത്തിൽ തുളസിമാല. സ്വാമി ശരണം ശരണമപ്പ, അയ്യപ്പ ദൈവമേ ശരണമപ്പ. സ്വാമി ശരണം ശരണമപ്പ, അയ്യപ്പ ദൈവമേ ശരണമപ്പ. അച്ഛന്റെ ഉത്സവം വൈക്കത്തഷ്ടമി, അമ്മയുടെ ഉത്സവം ഏകാദശി. അച്ഛന്റെ ഉത്സവം വൈക്കത്തഷ്ടമി, അമ്മയുടെ ഉത്സവം ഏകാദശി. ഗുരുവായൂർ ഏകാദശി, വൈകുണ്ഠ ഏകാദശി.
போலீஸ் எல்லாம் வந்திருக்கு? அந்த முருகன் பையன் இருக்கான்ல, அவனை யாரோ குத்தி கொண்டுட்டாங்க. என்னது, கொலை பண்ணிட்டான்? ஆமா. அவன் தனியாக இருந்தான். சலமே, ஐயோ, ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுமா? சலோமி. ஐயோ, இங்க பாரு, எழுந்து. கண்ணை திறந்து பாரு. எங்க 3 பேர் கண்ணு முன்னாடியே எங்க அப்பா எங்க அம்மாவை கொலை பண்ணாரு. பயந்து போய் நாங்க எல்லாரும் எங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு பக்கத்துலயே படுத்துட்டு இருந்தோம். அப்ப நாங்க 3 பேருமே சின்ன குழந்தைங்க. அன்னைக்கு எங்களுக்கு யாரும் துணை இல்ல, ஊர்க்காரங்களோ சொந்தக்காரங்களோ யாரும் இல்ல. இப்படிப்பட்ட அனாதை எங்களோட வீட்டுக்கு நீ அன்னைக்கு ஒரு நாள் வந்த. கடவுளை எங்களுக்காக அனுப்பின தூதுவன் மாதிரி நான் உங்களை நம்பினேன். என்னையே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். பழி வாங்குற அளவுக்கு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓடுற இந்த பொண்ணுங்க என்ன தப்பு பண்ணாங்க உங்களுக்கு? ஒண்ணு ஆம்பளை மாதிரி இல்ல பொம்பளை மாதிரி அப்படி வாழ ட்ரை பண்ணுங்க. இனி நீங்க என்ன பார்க்கவே கூடாது. இனி எப்பவுமே நம்ம சந்திக்க போறதில்ல.